தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வடநாட்டுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே போக முடியல, எல்லா மாநிலங்களையும் உள்ளே பூந்த ஒரு பிஜேபி, இவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி, 2 தடவை ஆட்சியை பிடிச்ச பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளே போக முடியல, இதை ரொம்ப ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இங்கே படித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இப்போ ராகுல் காந்தி கூட இதில் சொன்னார் இல்லையா, பார்லிமெண்ட்லேயே சொன்னார், யூ கேன் நெவர் எவர் வின் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டை ஜெயிக்கவே முடியாது பிஜேபியால் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். அப்போ மக்கள் ரொம்ப ஆராய ஆரம்பிக்கிறாங்க, எதனால் பிஜேபி உள்ளே போக மாட்டேங்குது அப்படிங்கும்போது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, அங்கே படித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜிடிபியில் பீகாரை விட கீழே இருந்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. பாவர்ட்டியில் ரொம்ப இதாக இருந்தது, பஞ்சம் பிழைக்க பாம்பே, பெங்களூர்னு இங்கிருந்து குழம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம். குஜராத்லேருந்து எல்லா மாநிலங்களையும் இங்கிருந்து குழம்பெயர்ந்து போய் பிழைக்க வழி இல்லாத காலம் எப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் நெருங்கிய காலத்தில். இப்போ அதே ஜிடிபியில் 2வது 3வது இடத்த பிடிச்சிருக்கு தமிழ்நாடு. அப்படின்னாக்கா இதில் ஒரு திராவிட மாடல் தான் முக்கியம். இதை புரிஞ்சிக்க கூடாது, படித்தவர்கள்னு அப்படி விட்டுட்டு போகட்டும். மாநிலங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா இந்தியாவுக்கே பிஜேபி அடிச்சு விரட்டிடுவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கொட்டம் போட முடியாது அப்படின்றத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்திக்கு எதிரான ஒரு போக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்தி படிக்காத தமிழர்கள், ஹிந்தி தெரியாத போடான்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் இவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்களே, ஏன் நாங்களும் உயர முடியாது? ஏன்னா இவங்கள்ட்ட பொய் சொல்லி வளர்ச்சிருந்தாங்க, ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க வளர முடியும் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி வச்சிருந்தாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பொய்கள்ல இதுவும் ஒரு பொய்ன்னு வச்சுங்களேன். இப்போ இது பெரிய தலைவலியா இருக்குது பிஜேபிக்கு. பிஜேபி இப்போ ஒரு புதிய ஆயுதத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. வடநாட்டில் போய் தமிழர்கள்லாம் உங்களுக்கு எதிரானவர்கள், நம்மளெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹிந்தியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுவாக அப்படிங்கிற ஒரு இதை பரப்புறாங்க. பீகாரில் கூட இங்கேருந்து பொழைக்க வந்த வட மாநிலத்தர்களை அடித்து கொள்கிற மாதிரி கொளுத்தி விட்றாங்க அப்படின்லாம் சொல்லி பரப்புனாங்க. அதே மாதிரி இன்னொரு மாநில எலெக்ஷனில் போய் மோடியே சொன்னார், தமிழர்கள் நம்முடைய வளங்களை சுரண்டுறாங்க. இங்கே தமிழ்லாம் பேசுவார், திருக்குறள்லாம் பேசுவார், தமிழுக்கு எனக்கும் அப்படியே உறவு இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அங்கே போயிட்டு இப்போ அதே மாதிரி தமிழர்களை டார்கெட் பண்ண, எப்படி முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் டார்கெட் பண்ணாங்களோ, இப்போ அடுத்த கட்டமாக தமிழர்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க முற்படுறாங்க. இப்போது பார்லிமெண்ட்டில் உள்பட இந்த மாதிரி தான் விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்கிறார். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போவோம். I speak from my lived experience. When even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets. You live in Tamil Nadu, you eat the salt of this country, and you want to learn Hindi, that North Indian's Bhasha. These are words ringing in my ears. This is my lived experience. And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me not to learn Hindi. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சைமன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி மாற்று மொழி பேசக்கூடியவர்கள், அதாவது தெலுங்கர்கள், இந்த மாதிரி மலையாளிகள், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி தான் இந்த தமிழகத்தை வீணாக்கிட்டாங்க. இந்த மண்ணின் மைந்தன் ஆண்டாக்கா இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிப்பா எங்கே பார்த்தாலும், இன்டர்வியூவில் மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் தன் மேடையெல்லாம் முழங்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அதாவது தமிழர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்களை ஜாதியை வச்சு அவர்களாம் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சித்தாந்தத்தை கொண்டது தான் இந்த நாம் தமிழர். என்ன அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க, ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர்கள் தமிழர்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ஏற்கிறோம் தானே, அவங்க தமிழ் தானே பேசுகிறாங்க, அவர்களே நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆரியர் தான் இந்த நிர்மலா சீதாராமன். இவர் போய்
தமிழர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தமிழை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை, தமிழர்களை வந்து இதை விட எவனும் இழிவுபடுத்த முடியாது. பொய்யான ஒரு கருத்தை சொல்லி இந்த தமிழர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிஜேபி இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிட்டு அந்த அஜெண்டாவை வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து தானே பாதிக்கப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனோ பேர் இருக்கிறீங்க, ஹிந்தி படித்தவங்க இருக்கிறாங்க, எல்லா மொழிகளையும் படிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து இங்க எந்த காலத்துல இழிவுபடுத்தினதில்லை. இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்துல வந்து மேலோங்கி, எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்தே 70கள்ல இருந்தே இங்க வந்து மேலோங்கி இருப்பவர்கள் சேட்டுமார்கள். வடநாட்டுல இருந்து இங்க வந்து நமக்கு வட்டி கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறவங்கள இதுவரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி வந்து கேவலப்படுத்தினதோ இது பண்ணதோ இல்லை. அவர்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சுதான் இன்னைக்கு ஆடினதுனால தான் சென்னையில மட்டும் சவுக்கார் பெற்று இருந்துச்சு. இப்ப எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு சவுக்கார் பெற்று இருக்கு, எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கு. அப்படி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம இழிவுபடுத்தல, விரட்டல, இல்ல வந்து தாக்குதல் பண்ணல. ஆனா இவங்க எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாங்க பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வாழ்நாள் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய வாழ்வியலை வந்து சொல்றேன் பாருங்க. தமிழ்நாட்டில் நான் வந்து ஹிந்தி படிக்க போனேன். ஹிந்தி படிக்க போகும்போது ஹிந்தி படிக்கிறேங்கிறதுக்காக என்னை வந்து அவ்வளோ கிண்டல் கேலி பண்ணாங்க. தெருவுலலாம் வந்து இழுத்து என்னை வந்து போட்டு இது பண்ணாங்க. அவ்வளோ நக்கல், கிண்டல், நையாண்டி மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேறு பொய்யின் உச்சக்கட்டமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களை பார்த்து இந்த நாட்டுடைய உப்பை தின்றுட்டு, அதாவது தமிழகத்துடைய தமிழ் உப்பை தின்றுட்டு நீ எப்படி வந்து போய் ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவ்வளவு பேச்சு ஏச்சு. இது எங்கேயாச்சும் நடந்திருக்குதா? தமிழர்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எங்கேயாச்சும் நம்ம செஞ்சிருக்கிறோமா? இல்லை நம்ம சார்ந்தவர்கள் யாராச்சும் செஞ்சிருக்கிறாங்களான்னாக்கா இல்லவே இல்லை. இதை இப்பேற்பட்டு நம்மளை கேவலப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக, நம்மளை வந்து எதிரியாக வடநாட்டினவர்களுக்கு சித்தரிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்முடைய வரி பணத்தை அதிகமாக ஜிஎஸ்டிங்கிற பேர்ல சுரண்டிட்டு நமக்கு ஒரே 3ல் 1 பங்கம் கூட கொடுக்காம நம்மளை ஏமாத்திட்டு வடநாட்டுக்கு நம்முடைய காசு அள்ளி கொடுத்து இருக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்றாங்க, நம்மளை கொண்டு போய் அவங்களுக்கு எதிரியா இது பண்றாங்க. நம்முடைய வரி பணத்தை பிடுக்கி அங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இவர்களை தான் வந்து இந்த சைமன் அவர்கள் என்ன சொல்றாரு, இவர்களும் தமிழர் தான், இந்த மாநிலத்துக்காக உயிரை கொடுத்த சாவுற வரைக்கும் வந்து இந்த மாநில மக்களுக்காக சுய கௌரவத்துக்காக பாடுகிட்டு இருந்த பெரியாரை வந்து அவ்வளவு கேவலப்படுத்தி பேசக்கூடிய இந்த கேவலப்படுத்த இயக்கத்தினர் வந்து ஆரியர்களை ஏற்பார்களாம். ஆரியர்கள்னா யாருங்கிறது இந்த காட்டிட்டாங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்போ அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் சமீபத்துல கூட சொல்லையா, சங்கிகள்னா சகோதரன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே தமிழர்கள்லாம் என்ன வெறியர்களா, மொழி வெறியர்களா அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சவுகார்பேட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது, எல்லா மாவட்டத்திலையும் வந்து சவுகார்பேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து பஞ்சம் பிழைக்கக்கூடிய அதிகமாக இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சைவம் மாதிரி ஆட்கள் வந்து அவர்கள் மேலே இனவெறியை தூண்டினாலும் மொழிவெறியை தூண்டினாலும் மக்கள் வந்து அதை கேட்கறதா இல்லை. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அவங்கள தான் அரவணைச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய நம்மளை வந்து ஹிந்தி படித்தவங்களா எதுக்குறோமா அப்படின்னா எல்லாருமே இப்போ பலரும் சொன்ன ஒரு விஷயம்தான், நாங்கள் ஹிந்தியை எதுக்கலப்பா, ஹிந்தி திணிப்பை தான் எதுக்குறோம். ஒரு வேலைக்கு வந்து ஹிந்தி படித்தா ஒரு வேலை கிடைக்குன்னா மக்கள் படிக்க தயாராக இருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சை வரைக்கும் படிச்சுட்டு போகிறாங்களே, அரபியை வரைக்கும் படிச்சுட்டு போறாங்களா, அரபு நாட்டில் வேலை இருக்குது அப்படிங்கும்போது அரபி படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அரபியை படிக்கிறாங்க. நான் முஸ்லீம் ஓடுங்க, நான் முஸ்லீம் அரபி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் இந்த மொழியை படித்தா வாய்ப்பு கிடைக்கும்னாக்கா படிக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா நீ ஹிந்தி படிச்சா தான் வேலை தருவேன்னா அதைத்தான் எதுக்க ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி படிச்சா தான் நீ வேலை கொடுப்போம் அப்படிங்கிறத எதுக்கத்தானே வேணும், அதனாலதான் எதுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து ஹிந்தியை வந்து யாரும் வெறுக்கலை ஒதுக்கலை, ஆனா ஹிந்தி திணிப்பை உயிரை கொடுத்து வெறுத்து இருக்கிறாங்க, உயிரை கொடுத்து போராடி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மாநிலம் வந்து ஹிந்திய திணிப்பு இல்லாம இருமொழி கொள்கை அப்படிங்கிறது, தமிழ் இங்கிலீஷ் அது மட்டும்தான் கட்டாய பாடம்.
அதை தவிர ஹிந்தி வேணும்னா படிக்காட்டிப்போ. ஏன்னாக்கா இனிமே ஹிந்தி நமக்கு தேவையே படாதுன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு, அங்கே போய் பஞ்சம் பிழைக்க போனோம், தேவைப்பட்டுச்சு. இனிமே பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க, அரபு நாடுகளுக்கு போறாங்க, யூரோப்புக்கு போறாங்க, பிரெஞ்சு, இட்டாலி, இதுதான் படிக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி அரபி தான் படிக்க வேண்டியதா இருக்கும். இதை விளங்கின மக்கள் தமிழர்கள் ஏற்கனவே வடநாட்டினர்கள் ஆச்சரியமா பார்க்குற மாதிரி எல்லாம் படித்தவர்களா இருக்கிறாங்க, எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலை என்னண்டு. அதனால இந்த மாதிரி பொய்யை திரும்பி திரும்பி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிஜேபி வளர்ந்துடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வளரவே முடியாதுன்னு அவங்க முடிவு கட்டிட்டாங்க. அதனால தான் தமிழர்களை கொண்டு போய் அங்கே இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு, தமிழ்நாட்டு மேலையான நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. அதனால தமிழர்களை கொச்சைப்படுத்துறதுக்கு இனிமே கவலைப்பட மாட்டாங்க. அங்கதான் ஒன்றும் இல்லையே, அங்கதான் நீங்க போட மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு முழுக்க நம்பிக்கை இழந்தவர்களாக பிஜேபி போயிட்டாங்கிறது தான் இதுல உண்மை. सर, ऑनरेबल मेंबर चिट्ठी लिखी है, लुक्का है, आई डोंट माइंड. आप समझ रहे हो बात. I didn't use any such a word. What is lukka? Lukka hai. Who used it? I have not used that word. My Hindi is not so rich for me to use abuses. I use barely 10 words with which मैं बोल चाल हिंदी करती हूँ जी. Hindi Prachar Sabha was burnt down in Chennai. Who burnt it? Who burnt it? Hindi Prachar Sabha का आग लगाया गया तमिलनाडु. Who burnt it? இதுல என்ன வேடிக்கைன்னாக்கா, ஹிந்தியில பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல லுக்காங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க. லுக்கானா நம்ம கூட தெரியும், ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, கேவலமானவனே அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணல. தமிழ்ல கூட தமிழர்களோட யூஸ் பண்ற வழக்கம் இருக்குது. என்ன சென்னை வாசிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லுச்சா பாய அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய எதிர்ப்பு வருது, எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே அவங்க அடுத்த நிமிஷமே எச் ராஜா மாதிரி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு முட்டு கொடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்நாடு கேவலமான ஒரு மாநிலம், அங்க ஹிந்தி பேசுறதே, ஹிந்தி படிக்கிறதையே கேவலப்படுத்தக்கூடியவர்கள், அப்படி டார்ச்சரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 வார்த்தை தெரியும். ஆனா இவங்களுக்கு நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க தான், ஹிந்தியில இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, எனக்கு பேச தெரியாது, ஒரு வார்த்தை தெரியும், அதுல தவறு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இனத்தையே தன்னுடைய இன்னொன்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட இனம் கிடையாது. தமிழர்கள் ஆரியர்களுக்கு கிட்டே சேர்க்க மாட்டாங்க நம்மளெல்லாம். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சைமன் மாதிரி ஆட்கள் அவர்கள் வேற எங்க போவாங்க, பாவம் தமிழ் தெரிஞ்சவங்க, அவங்கள தமிழரால ஏற்க வேண்டியதாங்கிறாங்கல்ல. ஆனா அவங்க ஏற்கலைங்கிறது தான் இதுலேயும் தெரிய வருது நமக்கு. நம்மளை எல்லாம் தமிழர்களாக ஆரியர்கள் எந்த காலமும் ஏற்க மாட்டார்கள், யாரை வேண்டாலும் காட்டி கொடுப்பார்கள். சொந்த இனம்னு சொல்லிட்டு நம்மளோட நெருங்கி இருப்பாங்க இருக்கிற வரைக்கும். அதே நேரத்துல வெளியில போனோன்னு நம்ம சுத்தமா தூக்கி போட்டு உடைச்சி நம்மளை காட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள்ங்கிறது தான் இதுல நல்லா தெரியுது. அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம், மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன இல்ல கம்முனு எப்போதுமே இருப்பாங்கல்ல, இதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்களா, அதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தான் வளர்ந்த மண்ணை காட்டி கொடுத்து செய்யாததை செஞ்சதாக ஒரு பொய்யை சொல்லி இந்த மக்கள்லாம் ஹிந்தி படிச்சாலே கேவலப்படுத்துறாங்க. ஹிந்தி சபாவெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. கொளுத்திலாம் உள்ள அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட சமயத்துல தாக்கப்பட்டது உண்மைதான், ஆனா கொளுத்தி விட்டாங்க. மிகப்படுத்தி சொல்வது எல்லாத்தையும் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி மிகப்படுத்தி இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களை அடையாளம் காணணும். 2வது வட மாநிலங்கள் மக்களை இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை புடுங்க வந்தவர்கள் வேற மக்கள். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கிட்டத்தட்ட 100 வருடமாக சுரண்டி கொண்டு இருப்பவர்கள் இப்ப எல்லா மாவட்டத்திலையும் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் எல்லா மாவட்டத்திலையும் தனித்து விளங்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. இவன் பஞ்சம் பழைக்க வந்தவன், அங்க சோறு இல்லை வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலடியில உழைக்கிறதுக்கு வந்தவன். அவனை நம்ம அடிக்க வேண்டிய எதிரியா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணவும் இல்லை. தமிழர்கள் இந்த மாதிரி சீமான் மாதிரி ஒரு சில ஆட்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு சில ஜோம்பிகள் வேண்டாம் பண்ணலாமே வெளிய. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நிலப்பாடே இல்லை. ஆனா நம்மளை எதிரியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பிஜேபி. அது அந்த அஜெண்டாவை இது பண்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.